2024 ஆண்டிலே நடைபெற்ற 30வது இலக்க வினாவை பார்க்க போறோம். ஒரு நான்முகியின் 4 முகங்களில் ஒரு முகத்தில் ஒரு இலக்கம் வீதம் 1, 2, 4 ஆகிய இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ளன. அப்ப உங்களுக்கு நான்முகி என்பது தெரியும். நான்முகி என்பது ஒரு எளிய கேத்திர கணித வடிவம். அந்த நான்முகியாக்கிற அட்டைக்கிலம் எப்படி இருக்கணும் என்றால் ஒரு முக்கோணத்தை கீழ்கிறது. இந்த நடுவில் முக்கோணத்தின் கோடுகள்ல நடுவில் ஒரு புள்ளடிய போடுறது, இணைக்கிறது. இந்த அட்டைக்கிலத்தை மடித்து ஓட்டினால் இது ஒரு நான்முகியாக வரும். அப்ப நான்முகி வடிவம் எப்படியாக இருக்கும் என்றால் அதுக்கும் ஒரு முக்கோணத்தை கீழ் போட்டு நடுவிலே ஒரு புள்ளியை போட்டு விட்டு அதை இணைத்து விட்டால் நான்முகி கிடைக்கின்றது. இப்ப இங்க என்ன சொல்லப்படுது? ஒரு நான்முகியில் 1, 2, 3, 4 என்ற இலக்கம் எழுதப்பட்ட ஒரு இலக்கம் 1, 2, 3, 4 என எழுதப்பட்டு இவ்வாறு இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ள இது நான்முகிகள். இதே மாதிரி இன்னும் ஒரு நான்முகி, 2 நான்முகி மேசையில வைக்கப்படுகிறாம். அதில் அந்த 4 முகத்திலையும் 1லிருந்து 4 வரையும் எழுதப்படுகின்றதாம். இதுல வைக்கும் போது மேசையுடன் தொடுகையுறாத முகங்கள். இப்ப இப்படி வைத்தால் இதுதான் மேசைன்னு வைத்துக் கொள்ளுங்க. நான் இப்ப இப்படி கேட்கறதுக்கு என்ன, இது மேசை என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த பக்கம் கீழே, இந்த பக்கம் கீழே, மற்ற இந்த ஒரு பக்கம், இந்த 2 பக்கம், அடுத்த பின்பக்கம், இந்த ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம், அடுத்த பின்பக்கம். இது 4 இருந்தா தான் இந்த இலக்கம் பொருத்தம். ஆனா இங்க 4 என்று சொல்லப்படவில்லை. ஆனா 4 முகத்திலே மேசையுடன் தொடுகையுறாத இந்த 3 பக்கங்கள் இரண்டையும் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 15 ஆகும். இப்ப மேசையுடன் தொடுகையுறுகிற பக்கத்தில் இருக்கிற இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது கேட்கப்படுது. அன்பு குழந்தைகளே, கேள்விகள் நன்றாக புரிந்தால்தான் உங்களால விடை காண்பது இலகுவாக இருக்கும். இப்ப என்ன சொல்லப்படுது? ஒரு மேசை இருக்கின்றது. இந்த மேசையில 2 நான்முகிகள் இருக்கின்றது. அப்ப 2 நான்முகிகள் இவ்வாறு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களாலே ஒரு நேரத்தில் 2 பக்க முகத்தை தான் காணலாம், அடுத்த முகம் காண முடியாது, கீழ் முகத்தையும் காண முடியாது. அப்ப இந்த மேசையில இருக்கின்ற இந்த நான்முகி 2லையும் இப்ப மேலே இருக்கிற முகங்கள் அதிலே 1லிருந்து 4 வரையில இருக்க 4 முகத்திலையும். அப்ப இதுல எங்கேயாவது 1, 2, 3 இருக்கலாம், அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த மேசையோட தொடுகையுறாதது என்பது இதுல ஒரு பக்கம், இதுல ஒரு பக்கம், பின்னுக்கு இருக்கிற பக்கம், இது ஒன்று பின்னுக்கு இருக்கிற பக்கம். இந்த தொடுகையுறுகிற பக்கம் நான் இப்ப காட்டுகிறேன், கோட்டான காட்டுற 2 பக்கம் தான். அப்ப இந்த தொடுகையுறாத 6 இலக்கங்களும் 6 பக்கங்கள், அதாவது மேல 3 கீழே 3, நான்முகி என்றால் 4 முகம் இருக்கு. அப்ப மேலே இருக்கிற 3 முகத்தில இருக்கிற கூட்டு தொகை 15 என்று சொல்லப்படுது. இந்த கீழ் 2 முகத்திலையும் இருக்கிற முகங்களோட கூட்டுத்தொகை யாது என்று கேட்கப்படுது. அப்ப எங்களுக்கு தெரியணும், ஒரு சதுரமுகியில 1லிருந்து 4 வரையிலான இலக்கம் இருக்கின்றால் 4வது முக்கோணம் 4 5 பெருக்கினா 20, 25 10. நல்ல தெளிவாக விளங்க வேண்டும். அப்ப இதே மாதிரி அடுத்ததுலையும் 10, 2வது சதுரமுகிகள் 1, 2, 3, 4 கூட்டினால் அதுக்கும் 10. ஆனா இங்க 20ல மேல் முகங்கள் எவ்வளவு தெரியுது? 15 தான் தெரியுது. அப்ப 5 தெரியாத பக்கத்துல 5 தான் இருக்கும். மேசையுடன் தொடுகையுறும் பக்கத்தில் இருக்கிற இலக்கங்கள் 5 என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் 31வது கேள்விக்கு விடை காணும் விளக்கத்தை பார்ப்போம். ஒரு நிலையில் 12க்கு மேற்பட்ட பிள்ளைகள், அப்ப 12க்கு மேலே நாங்க 13 என்று கருதுவோமே, 12க்கு மேற்பட்ட பிள்ளைகள் நிற்கும் விதம்
பின்வரும் உரையில் காட்டப்பட்டுள்ளது. இப்ப இதுல 6வது 7வது என்று 13 வரையில இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்க. இப்படி பிள்ளைகள் நிற்கிறார்கள், இதுல இப்படியாக நிற்கிறார்கள் என்று கருதி கொள்ளுங்க. 13 வரையில காட்டியுள்ளவாறு, அதாவது ஒரு பியில் காட்டியுள்ளவாறு அவர்களில் முதலாம் பிள்ளை நடுவில் நிற்க. அப்ப 13ல தான் நடுவர்றான், 12ல நடு 2 இலக்கமாக இருக்கும். அப்ப 13ல தான் முதலாவதா இருக்கிற பிள்ளை நடுவில நின்றால் இந்த பக்கம் 6 பேர், இந்த பக்கம் 6 பேர் நிற்கிறார். அப்ப ஒற்றை எண்ணில தான் நடு எண் வரலாம். அப்ப நடு இலக்கமோ நடு எண்ணோ வரலாம் ஒற்றை எண்ணில. அப்ப இரட்டை எண்ணில நடுவில் 2 இலக்கம் அல்ல 2 எண் பெறும். இப்ப இதுல ஒரு பியில் உள்ளவாறு முதலாம் இலக்கம் நடுவில் நிற்க, 2ஆம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடது பக்கமும். அப்ப இந்த பிள்ளையின் முகம் இப்படியாக இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்க. இருந்தால் எங்களுக்கு நாங்கள் இப்படி நின்றால் இது வலது கை பக்கம், இது இடது கை பக்கம். நாங்கள் இப்படி நிக்கிற போது எங்களுக்கு தெரியும், எங்கட கையை பார்க்க தெரியுது. அப்ப முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் 2ஆம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடது கை பக்கமும். அப்ப 2ஆம் பிள்ளை இடது கை பக்கம் என்றால் எங்க நிக்குது? நான் இப்ப இடது கை பக்கம் காட்டினேன், இந்த பக்கம் தண்டி நிக்குது. அடுத்து சொல்லப்படுது 3ஆம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் வலது கை பக்கமும், 3 இங்க. 4ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளையின் இடது கை பக்கமும், அப்ப 4 இங்க. அடுத்தது 4ஆம் பிள்ளை 2ஆம் இலக்கத்தின் இடது கை பக்கத்தில் மாறி மாறி நிற்கின்றார்கள். அப்ப எங்களுக்கு தெரியுது, இதுல 5 நிப்பா, இதுல 6 நிற்கும், இதுல 7, இதுல 8, இதுல 9, இதுல 10, இதுல 11, இதுல 12, இதுல 13. நாங்கள் 6 பேர் நிற்பார்கள் என்று 13ல பிரித்துக் கொள்வோம், 12க்கு மேல் என்ற படிக்கார். இப்ப கேள்விக்கு வருவோம். அவ்வாறு அவர்கள் நிற்கும் போது 10ஆம் பிள்ளையின், இங்க 10வது பிள்ளை ஒன்று இருக்கின்றது. அந்த 10வது பிள்ளையின் இரு பக்கங்களிலும் நிற்பவர்கள் யார்? 8ம் 12ம். அப்போ 3வது விடைதான் பொருத்தமானது. அன்பு மாணவ செல்வங்களே, வினாக்கள் எல்லாம் கடினம் போலதான் தோன்றுகின்றது. நீங்கள் கிரகித்து விளங்கினால் வினாக்கள் மிக இலகுவானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.